கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 68ஆம் சங்கீதத்திலே இந்த 6வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம். வீடு வாசல் என்று சொன்னால் அது குடும்பத்தை காட்டுகிறது. ஆகவே தனிமைப்படுத்தப்பட்டதான ஒரு மனிதனை தேவன் குடும்பமாய் அவர் கட்டுகிற ஒரு நல்ல தேவன். ஏன்னா தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தனிமையாக்கப்பட்டவர்களுக்கு, தனித்து விடப்பட்டவர்களுக்கு தேவன் குடும்பமாக அவர் கட்டுகிற ஒரு நல்ல தேவன். என வேதத்தில் கூட நம்ம வாசிக்கிற 127:1, அதாவது கர்த்தர் வீட்டை கட்டாராயில் என்று சொல்லி பாருங்கள். கர்த்தர் வீடு என்று சொல்லும் பொழுது குடும்பம், வாழ்க்கை. ஆகவே கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்டாராயில், கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கட்டாராயில் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் தேவன் குடும்பத்தை கட்டுகிறவர், தேவன் வாழ்க்கையை கட்டுகிறவர். இந்த நாட்களில் தனிமைப்படுத்தப்பட்டதான, தனிமையாக இருக்கிற, தனிமைப்படுத்தப்பட்டதான உங்கள் வாழ்க்கையை தேவன் குடும்பமாக அவர் கட்டுவாராக. தேவன் உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவதில் அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். உங்கள் தனிமையை இந்த நாட்களில் அவர் மாற்றுவார். தனித்து விடப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். தனிமையாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி குடும்பமாக கட்டி எழுப்பி அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். தேவன் உங்களுக்கு நல்ல உறவுகளை, நல்ல சொந்தங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக இன்றைக்கு மாறும். ஆகிய வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, தனித்து விடப்பட்டவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி, தனிமையாக இருக்கிறவர்களுக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி அவர் கட்டி எழுப்புவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். நிச்சயமாய் இந்த நாட்களில் உங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட உங்கள் வாழ்க்கை ஒரு குடும்பமாய் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். நல்ல உறவுகளை கர்த்தர் தருவார். நல்ல சொந்தங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுகிற அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் கட்டும்படியாக, ஆண்டவரே, நீர் அவர்களை ஒரு குடும்பமாய் கட்டும்படியாக உறவுகளை, சொந்தங்களை தருகிற தேவன் ஆண்டவரே. தனித்து விடப்பட்டிருக்கிற அருமையான நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் தேவன் இடைபடும்படியாக, கர்த்தர் குடும்பமாய் கட்டி எழுப்பும்படியாய் உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.